வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க. இப்போ நைட்டி கிளாத்தில் நைட்டி எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம நாலாக ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். ஃபோல்டட் ஏஜ் வந்து நம்மளை பேஸ் பண்ண மாதிரி நீங்கள் நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஷோல்டர் எடுத்துக்கிறோம். ஷோல்டர் வந்து நான் ஒரு 7 இன்ச் எடுத்துக்கிறேன். அதில் 3 இன்ச் வந்து நெக்கோட வித்துக்கு மார்க் பண்ணிக்கிறேன். நம்ம ஆம் ஹோல் வந்து இது நைட்டிங்கிறனால லூஸாக போடுறனால ஒரு 8 இன்ச் நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு வந்து அதுக்கு நேராக எவ்வளோ ஜஸ்ட்டு டிவைடட் பை 4 போட்டு நீங்கள் ஜஸ்ட்டோட அளவை வந்து மார்க் பண்ணிக்கிறீங்க. இப்போ ஷோல்டரோட மிட் பாயிண்ட்டு, அந்த ஆம் ஹோலோட மிட் பாயிண்ட்டை வந்து நோட் பண்ணிவிட்டு ஆம் ஹோல்லேருந்து உங்களோட ஜஸ்ட் லைன் வந்து எவ்வளோ வருதோ அதை வந்து அந்த 2 பாயிண்ட்டுக்கு நடுவில் தான் வந்து உங்களோட கர்வ் வந்து வரையணும். அடுத்து 14 இன்ச்சில் வந்து நான் வந்து வேஸ்ட்டோட அளவை வந்து மார்க் பண்ணிவிட்டு சீம் அலவன்ஸில் இருக்கு இல்லையா, சீம் அலவன்ஸோட நம்ம வீடியோவில் காட்டுற மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கிறீங்க. கீழே வந்து வீடியோவில் காட்டுற மாதிரி நீங்கள் இது பண்ணிக்கிறீங்க. இப்போ ஃப்ரண்ட் நெக் வந்து பார்த்திங்கன்னா நான் 6 இன்ச்சஸ் எடுத்துக்கிறேன். அதே இது பேக் நெக் வந்து பார்த்திங்கன்னா 4 இன்ச்சஸ் எடுத்துக்கிறேன். அதையும் வந்து நீங்கள் இந்த மாதிரி கர்வ் போட்டு இது பண்ணிக்கிறீங்க. இப்போ நம்ம இதை தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை தனியாக ஃபஸ்ட்டு வந்து பேக் நெக்கை கட் பண்ணி எடுத்துக்கிறோங்க. நம்ம வந்து ஃப்ரண்ட் நெக்கை வந்து தனியாக செப்ரேட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதுக்கு தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் வந்து நீங்கள் இப்போ ஹேண்டு வந்து பார்த்திங்கன்னா அளவு வந்து கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு கட் பண்ணுங்கள். நான் வந்து செக் பண்ணாமல் என்னோடய ஆம் ஹோல் அளவுக்கே கரெக்டாக வர்ற மாதிரி நான் கட் பண்ணிவிட்டேன். அப்புறம் திரும்ப ஒரு பிட்டு போட்டு எக்ஸஸாக வந்து தைக்கிற மாதிரி ஆகிப்போச்சு. இது வந்து நம்ம ஷோல்டரை வந்து நம்ம செப்ரேட் பண்ணிக்கலாம். செப்ரேட் பண்ணிவிட்டு 2 கிளாத் இருக்கு இல்லையா, அந்த 2 கிளாத்தை வந்து ஒரு கிளாத்து ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் நம்ம எடுத்துகிட்டு ஃப்ரண்ட்டை வந்து நம்ம 6 இன்ச்சு வந்து நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம். அந்த 6 இன்ச்சை வந்து நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ப்ளஸ் வந்து ஆமில் வந்துட்டு ஒரு 1/2 இன்ச்சு உள்ளே வந்து கர்வ் போட்டு அதையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். கிளாத்தை வந்து மடித்து போடும்போது நல்லா இடையில வந்து எதுவும் கிளாத் வந்து இல்லாமல் நல்லா மடித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணுங்கள். நம்ம இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து ஹேண்டுக்கு வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஹேண்டுக்கு வந்து பார்த்தோம்னா ஹேண்டுக்கு எனக்கு லென்த் வந்து கம்மியாக இருந்தது. அதனால் நான் எக்ஸ்ட்ரா நம்ம ஷோல்டரில் கட் பண்ண அளவு நெக்குக்கு கட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதை வந்து நான் எக்ஸ்ட்ரா பீஸ் போட்டு பிட் போட்டு நான் ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து 7 இன்ச் எடுத்துக்கிறேன். அதில் வந்து கேப் ஹைட் வந்து 3 இன்ச் எடுத்துக்கிறேன். நம்ம அந்த 3 இன்ச்சில் வந்து உங்களுக்கு ஆம் ஹோல் என்ன வருதோ அந்த அளவு மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி கர்வ் போட்டு ஹேண்டை தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோங்க. இப்போ இந்த ஹேண்டில் வந்து சென்ட்ரு பாயிண்ட்டை வந்து நாட்சஸ் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ரண்ட்டு ஹேண்டுக்கு கட் பண்ணோம் இல்லையா, ஃபஸ்ட்டு வந்து நல்ல புறம் மேலே இன்னொரு நல்ல புறம் வச்சு ஆப்போசிட் இருக்கிற மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துகிட்டு ஃப்ரண்ட்டுன்னு நோட் பண்ணி வச்சுக்கிறோங்க. இல்லைனா சேம் சைடே வந்து ஒரே ஹேண்ட்லேயே நீங்கள் தப்பாக கட் பண்ணுற வாய்ப்பு இருக்கும். அதனால் ஆப்போசிட் சைடு போட்டு இது பண்ணிக்கிறோங்க. இப்போ நம்ம ஷோல்டரை வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் ஹேண்டுக்கு வந்து கீழே வந்து மடித்து தைச்சிட்றேன். அதே மாதிரி ரெண்டு துணிலையுமே வந்து நீங்கள் ஹேண்டை கீழே மடித்து தைச்சிட்டு நைட்டியோட நல்லப்புறம் பக்கமாக உங்களோட ஹேண்டோட நல்லப்புறம் இருக்கிற மாதிரி வச்சுட்டு சென்ட்ரு பாயிண்ட்டு நைட்டியோட சென்ட்ரு பாயிண்ட்டும் மீட் பண்ணுற மாதிரி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கர்வ் வரும்போதெல்லாம் ஃபுட்டரை தூக்கி விட்டுட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக தைச்சிடலாம். அதே மாதிரி 2வது ஹேண்டையும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம 2 சைடும் வந்து நீங்கள் எவ்வளோ சீம் அலவன்ஸ் விட்டீங்களோ அந்த சீம் அலவன்ஸ் விட்டுட்டு ஃபுல்லாக வந்து நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இதில் வந்து இன்னும் நம்ம ஒரு தையலுக்கு 2 தையல் போட்டு வைங்க. ஏன்னா நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணும்போது அப்போ தான் பிரிஞ்சு வராமல் இருக்கும். நம்ம எப்போவுமே வந்து ஸ்டார்ட் பண்ணும்போதும் எண்ட் பண்ணும்போதும் ரிவர்ஸ் தையல் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் வந்து நமக்கு பிஞ்சு வராமல் இருக்கும். இப்போ நான் பயா ஸ்ட்ரிப்பை வந்து கட் பண்ணி வச்சுக்கிறேன்.
பயா ஸ்ட்ரிப்லேயுமே பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் வந்து அதாவது நல்ல புறமும் ஓட்டுற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி சேர்த்து வச்சு தைச்சிக்கிடுங்க. இப்போ வந்து நெக்குக்கு வந்து பயா ஸ்ட்ரிப்பை வந்து அதே மாதிரி நைட்டியோட நல்ல புறத்தில் பயா ஸ்ட்ரிப்போட நல்ல புறம் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு 1/4 இன்ச்சிலேருந்து 1/2 இன்ச்சு கேப்பில் வந்து நீங்கள் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறங்க. நெக்கில் பயா ஸ்ட்ரிப்பை நீங்கள் ஆட் பண்ண பின்னாடி ஒரு 1/2 இன்ச்சிலேருந்து 3/4 இன்ச்சுக்குள்ளே குட்டி நாச்சஸாக வந்து நீங்கள் போட்டுக்கணும். அப்போ தான் நம்ம வந்து நெக்லைனை தச்சு திருப்பும்போது உங்களுக்கு நீட் ஃபினிஷிங் வந்து கிடைக்கும். இந்த குட்டி நாச்சஸ் போடாமல் திருப்புனீங்க அப்படின்னா வந்து நம்ம ரவுண்டு நெக்கு வந்து தைக்கும்போது ஒரு அழகாகவே இருக்காது. நமக்கு ஃபினிஷ் பண்ணுறதுக்கும் சிரமமாக இருக்கும். குட்டி நாச்சஸ் போட்ட பின்னாடி என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தை வந்து பயா ஸ்ட்ரிப்போடு சேர்த்து முதல்ல படியல் தையல் போட்டுறணும். படியல் தையல் போட்ட பின்னாடி நம்ம ஃபோல்டு பண்ணி அதை ஸ்டிச் பண்ணிக்கணும். நம்ம கீழே வந்து மடித்து தைச்சிக்கலாம். கீழே மடித்து தைச்சி அவ்வளோதான், ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதான் நம்ம நைட்டியோட ஃபைனல் அவுட்புட். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் நான் முதல் முறையாக நைட்டியை ஸ்டிச் பண்ணது. நல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள்.